தேடல் கூகுள் பறவையே வாடல் வேண்டாம் சிறையில். அப்படின்னா எந்த சிறையில் இருக்கிறோமா? அந்த சிறையில். சரியா? எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் சிறையில் இருக்கிறோம். சிறையில் இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது இல்லை? ஆக்சுவலி மொபைலை எடுத்தோம்னா ஒரு விஷயத்துக்காக எடுப்போம், ஆனால் வேறு செய்வோம். யாருக்காச்சும் இப்போ தெரியுதா? அப்படி எடுப்போம் ஒரு விஷயத்துக்காக, ஆனால் அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். மொபைல் ஆக்சுவலி ஒரு டூல், நல்ல டூல் தான். அதை யூஸ் பண்ணணும். நம்மளாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை யூஸ் கரெக்டான தேவைகளுக்கு. ஓகேவா? அப்போ அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஷார்ட்ஸ் எவ்வளவு? லெஸ் தேன் 1 minute தானே ரீல்ஸ். ஷார்ட்ஸு 1 minute. 10 ரீல்ஸ் பார்த்தா 10 நிமிஷம் போயிடுச்சு. 20 ரீல்ஸ் பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமாக 20 நிமிஷத்தை நம்ம சிறையில் போட்டுருவாங்க. கரெக்டாக ஒரே ரீல் பார்த்து ஆஃப் பண்ணவங்க யாராவது இருக்குங்களா இங்கே? இன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஷார்ட் பார்த்துட்டு 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை, இதெல்லாம் பழகணும் நம்ம. சரியா? மொபைல் எட்டிக்வேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எதாவது கிளாஸ் வச்சுருக்கீங்களா? தயவு செஞ்சு வைங்க. சரியா? ஏன்னா அது இந்த ஜெனரேஷனுக்கு உள்ள ஒரு இது. தேடல் கூகுள் பறவை. ஏன்னா அது அர்த்தம் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வாடல் வேண்டாம் சிறையில். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா தான் ஷிஜு அண்ணன் சொல்லிட்டு இருந்தார், கர்த்தரின் பாதம் ஓடிவா. அப்படின்னா வேதத்தின் பக்கம், வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வானம் உந்தன் சொந்தமே. எது ஃப்ரீடம்னு நினைக்கிறோமோ உலகத்தில், தட்ஸ் நாட் ஃப்ரீடம். ஆக்சுவலி தட்ஸ் த ரியல் ப்ரிசன். எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி ஐயோ இது போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா லைஃப் மாறிடும். சரியா? அதனால் ஆண்டவர் பாதத்தில் வர்றதுக்கு நம்ம எஃபோர்ட் போடுவோம். அதனோட ரிசல்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். தம்பி பாட்டு தெரியாதவங்க கற்றுக்கொள்ளலாம். Everybody, come on. தேடல் கூகுள் பறவையே, வாழல் வேண்டாம் சிறையிலே. தேடல் கூகுள் பறவையே, வாழல் வேண்டாம் சிறையிலே. கர்த்தரின் பாதம் ஓடிவா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வானம் உந்தன் சொந்தமே. கர்த்தரின் பாதம் ஓடிவா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வானம் உந்தன் சொந்தமே. ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? டியூன் ஈஸி தானே இல்லையா? இன்னொரு தடவை பாடுவோம். வாய்ஸ் மதியம் 1 2 3. தேடல் கூகுள் பறவையே, வாடல் வேண்டாம் சிறையிலே. தேடல் கூகுள் பறவையே, வாடல் வேண்டாம் சிறையிலே. எங்க வரணும்? கர்த்தரின் பாதம் ஓடிவா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வானம் உந்தன் சொந்தமே. கர்த்தரின் பாதம் ஓடிவா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வானம் உந்தன் சொந்தமே. எப்படி இருக்கு பாட்டு? நல்லா இருக்கா? பாடலாமா? அடுத்ததான் ரீல்ஸ் பத்தி அடுத்ததான் வருது. கண்ணின் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஒரே ஒரு ரீல் தான் பார்க்கணும். அப்படியா? முடிவு பண்ணுவோமா? கண்ணின் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. உண்மை உணர்ந்து நீயும் உருமாறியே வா வா. இயேசு பின்னால் வா வா. சிலுவை சுமந்து நீ வா. உலகை வென்றிடலாம். கண்ணின் காட்சி
கண்ணின் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. உண்மை உணர்ந்து நீயும் உருமாறியே வா வா, இயேசு பின்னால் வா வா, சிலுவை சுமந்து நீ வா, உலகை வென்றிடலாம். கண் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் மொபைல்ன்றது ஒரு தீர்மானம் எடுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் உருமாறியே வந்து இயேசு பின்னால் வந்து மொபைல் எடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. அங்கே என்னது? இங்கே என்ன சொல்லியிருக்கு? சிலுவை சுமந்து, சரியா? அது நம்ம படிப்போம். சிலுவை சுமக்கிறது எப்படின்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்குன்ட்டு இந்த பழனி போகிறவங்க அது இது சுமத்துற மாதிரி நீங்கள் இஸ்ரவேலில் சிலுவையெல்லாம் சுமந்து போகிறோம் அப்படி இல்லை. தினந்தோறும் சிலுவையை சுமந்துன்னு சொல்கிறார்ல ஆண்டவர், அந்த அர்த்தம். கொஞ்சம் கஷ்டப்படணும், வேற ஒன்றும் இல்லை, சரியா? பாடுவோம் ஒன்ஸ் மோர். கை தட்டுறது இந்த சைடு மட்டும் தான் வருது, எல்லாரும் சேர்ந்து தட்டலாம்ல. கண்ணின் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. உண்மை உணர்ந்து நீயும் உருமாறியே வா வா, இயேசு பின்னால் வா வா, சிலுவை சுமந்து நீ வா, உலகை வென்றிடலாம். கண்ணின் காட்சிக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. உண்மை உணர்ந்து நீயும் உருமாறியே வா வா, இயேசு பின்னால் வா வா, சிலுவை சுமந்து நீ வா, உலகை வென்றிடலாம். தேடல் தேடல் கூகுள் பறவையே, பாடல் வேண்டாம் சிறையிலே. தேடல் கூகுள் பறவையே, பாடல் வேண்டாம் சிறையிலே. எங்க வரணும்? கர்த்தரின் பாதமோடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா, வாழ்க்கை வாரம் உந்தன் சொந்தமே. கர்த்தரின் பாதமோடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா, வாழ்க்கை வாரம் உந்தன் சொந்தமே. அடுத்த ஸ்டான்ஸா, அன்று மரியாள் கண்டாள் நல்ல பொக்கிஷத்தை. பொக்கிஷத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மெசேஜில். மெசேஜையும் சாங்ஸ் எப்போதுமே லிங்க் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோட போங்க இங்க இருந்து, சரியா? அன்று மரியாள் கண்டாள் நல்ல பொக்கிஷத்தை, அதை உணர்ந்தால் நீயும் தடுமாறாமல் வா வா, இயேசு பாதம் வா வா, பாசம் பொங்கி நீ வா, வாசம் வீசிடலாம். மறுபடியும் அன்று மரியாள் கண்டாள் நல்ல பொக்கிஷத்தை, அதை உணர்ந்து நீயும் தடுமாறாமல் வா வா, இயேசு பாதம் வா வா, பாசம் பொங்கி நீ வா, வாசம் வீசிடலாம். தேடல் தேடல் கூகுள் பறவையே, வாடல் வேண்டாம் சிறையிலே. வாடல் வேண்டாம் சிறையிலே. கர்த்தரில் பாதமோடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா, வாழ்க்கை வாழ உந்தன் சொந்தமே. கர்த்தரின் பாதமோடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா, வாழ்க்கை வாழ உந்தன் சொந்தமே. வாழ்க்கை வாழ உந்தன் சொந்தமே, வாழ்க்கை வாழ உந்தன் சொந்தமே. ஹல்லேலூயா. லாஸ்ட்ல இப்படி தான் முடிக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடல் கூகுள் பறவையை மட்டும் படிக்கலாமா? பர்மிஷன் கொடுக்குறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நின்றுருங்க. தூக்கம் வர நேரத்தில் என்ன பண்ணுறது இல்லையா? One, 2, 3, 4, 5,
6 7 பறவையே வாழல் வேண்டாம் சிறையிலே. பாடுங்க கேட்போம். எங்க வரணும்? கர்த்தரின் பாதம் ஓடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஃபர்ஸ்ட் டியூன் நான் சொல்லி தரேன். எஃபெக்ட் ஆஃப் செய். ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தரின் பாதம் ஓடி வா, அவ்வளோதான். வேதத்தின் வழியில் நடந்து வா. பாட பழகுவோம் இல்லையா? செகண்ட் டைம் கர்த்தரின் பாதம் ஓடி வா. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. பண்ணுவீங்களா? வேண்டாம், சும்மா பண்ண போமா. நான் பாடுறேன் பாருங்க. ரெடி? கவனிச்சுக்கோங்க, அதெல்லாம் கவனிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். கர்த்தரின் பாதம் ஓடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வாரம் உந்தன் சொந்தமே. செகண்ட் டைம் கர்த்தரின் பாதம் ஓடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வாரம் உந்தன் சொந்தமே. செகண்ட் டைம் எப்படி? கர்த்தரின் பாதம் ஓடி வா, வேதத்தின் வழியில் நடந்து வா. சொல்லுவீங்களா? முடியுமா? வழியில் நடந்து வா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டுறோம், கொஞ்சம் வளைவுகள் சுழிவுகள்லாம் போடுறோம். ட்ரை பண்ணலாமா? தேடல்ல இருந்து பாடுவோம். 1 2 3 ஸ்டார்ட். தேடல் கூகுள். கேட்கணும் சத்தமா. வாடல் பாடுவோமா? ஒன்ஸ் மோர். தேடல் கூகுள் பறவையே வாழல் வேண்டாம் சிறையே. ஜி ஜி. தேடல் கூகுள் பறவையே மைனர் வாழல் வேண்டாம் ஜி. கர்த்தரின் வழியில் நடந்து வா. வாழ்க்கை வார உந்தன் சொந்தமே. ஐயா பாடி முடிச்சிடலாமா? வாழ்க்கை வார உந்தன் சொந்தமே. வாழ்க்கை வாரம் உந்தன் சொந்தமே. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. ரைட், வெரி குட். உற்சாகமாக நம்ம இருக்க வேண்டும். ஓகே, இந்த செஷனுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம். நம்முடைய இந்த M28 வாலிபர் முகாமினுடைய அந்த தீம், கருப்பொருள் என்ன? இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. கேட்கலையே. ரைட், தமிழில் சொல்லுங்க. இங்கிலீஷ்னா சீக்கிரம் சொல்லிடுறீங்க, தமிழ்னா சொல்ல மாட்டீங்க. எனது முதல் பேரார்வம் யார்? கிறிஸ்து. அதை குறித்து தான் நாம் காலையில் 2 செஷனில் படித்தோம். இப்போது நாம் 3வது செஷனுக்கு நேராக நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த செஷனை பென்சிக் மிராண்டா சகோதரர் நமக்கு எடுக்க இருக்கிறாங்க. அவர் திருவனந்தபுரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை குடும்பமாக அவர் செய்து வருகிறார். அமெரிக்கா மற்றும் பல இடங்களில் தேவனுடைய வார்த்தைகளை ஒழுங்கும் கிரமமாக அவர் கற்றுக்கொண்டு, குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, சிறுவர்களுக்கு, எல்லா சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர், அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அந்த ஒரு சென்டர் எப்பொழுதுமே இருக்கிறது. அதோடு கூட அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். நாங்கள் இந்த M28 குறித்து அவரிடம் பேசி அழைப்பு விடுவித்த போது எங்களது அழைப்பை அன்பாய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார். அவர்களை மதுரை வேதாகம கல்லூரியின் சார்பிலும்
M28 வாலிப முகாமின் சார்பிலும் பிரதர் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அவர் நமக்கு மலையாளத்தில் அந்த செய்தியை, அந்த செஷனை எடுப்பார். அதை நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கும்படியாக அங்கிள் சைமன் அவர்கள் நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். அவர்களையும் M28 யூத் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த செஷன் எல்லோருக்குமே இந்த நோட்ஸ் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. த பேஷன் ஃபார் பியூரிட்டி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறித்து பிரதர் விளக்க இருக்கிறார். நாம் இதுவரைக்கும் 2 செஷனில் நாம் கலந்து கொண்டோம். முதலாவது அண்ணன் சாம்கே ஜான் அவர்கள் நமக்கு சவால் கொடுக்கவும் நம்மை நாமே பரிசோதிக்கவும் ஒரு முன்னுரையான விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். 2வது செஷனில் சிஜு சைமன் செரியன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது நமது வாழ்வை பொறுத்தவரையில் நாம் எவ்வாறு பரிசுத்தத்தோடு கற்போடு அவருக்கு முன்பாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்ற பகுதியை சகோதரர் பென்சிக் மிராண்டா அவர்கள் நமக்கு எடுக்க இருக்கிறார்கள். அதை தமிழில் சைமன் அங்கிள் நமக்கு மொழிபெயர்ப்பு செய்வார்கள். இந்த செஷனை ஆசீர்வாதம் தரும்படியாக பெஞ்சமின் பிரவுன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து ஜெபிப்பார்கள். ஜெபித்த பின் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். ப்ளீஸ் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வாலிபர்களாக சேர்ந்து இந்த இடத்தில் குடிவர செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே உமது வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, காலை முதல் இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வந்த தெய்வம். கர்த்தாவே, இனிமேலும் தொடர்ந்து எங்களோடு எங்களை வழிநடத்தி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தையானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் கர்த்தாவே, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதேசமாக ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை நீர் தாமே எடுத்து பயன்பெற்ற வேண்டுமாய் எங்கள் மீட்பும் ரட்சகருமாய் இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுடைய ஜெபங்களில் இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.